இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏங்க காஃபி. என்னங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? குடிங்க, காஃபி ஆறிட போகுது. ரிங் ஆகுதா? அது குடிங்க. சாரதா, ஹலோ, யார் பேசுறது? ஆண்டியோட குரல் இல்லைன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா ஆண்டியோட கவலையை புரிஞ்சுக்க முடியலையா? நீங்க யார் பேசுறீங்க? இப்போ நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, பிரச்சனையை தீர்க்கிறது தான் முக்கியம். பெத்த பையனுக்கு உயிர்கண்டம் இருக்குன்னு தெரிஞ்சும் ஹோமம் பண்றதுக்கு வரமாட்டீங்களா நீங்க? நான் வர ஆசைப்பட்டாலும் என் புள்ள என்ன ஹோமத்தை நடத்த விட மாட்டான். அவனுக்கு அதுல விருப்பம் இல்ல. அவர் அப்படி பண்ணுவாருன்னு அப்படியே விட்டுருவீங்களா? நாளைக்கு ஏதாவது நடக்க கூடாதது நடந்தா அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரியே நடக்காது. உங்க பையனுக்கு ஒரு ஆபத்து இருக்கு, அதுக்காக அவர் சொல்றதே கேட்க முடியுமா? சின்ன பசங்களா இருக்கும்போது நமக்கு பிடிச்சாலும் உடம்பு கெட்டு போயிடும்னு சிலதை வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை உடம்பு சரியில்லாம போச்சுன்னா நமக்கு பிடிக்கலனால மருந்து மாத்திரை கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப அவர் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றாங்க. இப்ப போய் அவருக்கு பிடிக்காதுன்னு யோசிப்பீங்களா? சார், ஹோமம் பண்றதுக்கு தேவை நீங்க மட்டும்தான், உங்க பையன் இல்ல. ஹோமத்துக்கு உங்க பையன் ஒத்துக்குவாரா ஒத்துக்க மாட்டாரா அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹோமம் நடத்துனீங்களா, அந்த கண்டம் சரியாச்சா இல்லையா, அதான் முக்கியம். அது உண்மைதாமா. இப்படியே யோசிச்சுக்கிட்டு லேட் ஆக்குறதுல என்ன அர்த்தம் இருக்கு? நீங்க நேரா கோவிலுக்கு வந்துருங்க. நீ சொன்ன மாதிரி எனக்கு என் புள்ளைய விட வேற எதுவுமே முக்கியம் இல்லை. நான் உடனே கிளம்பி வரேன். அது சரி, நீ யாருன்னு சொல்லவே இல்லையம்மா? நான் யாருன்னு எனக்கே தெரியாது. என்னோட பிறப்ப பத்தின ரகசியத்தை நான் தேடி அலைஞ்சிட்டு இருக்கும் போது ஒருத்தருக்கு அந்த விஷயம் தெரியும்னு கேள்விப்பட்டேன். ஆனா அவரு எங்க இருப்பாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க முதல்ல வாங்க, மத்ததெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். ஆண்டி, உங்க புருஷனை நீங்க கோவில்ல பார்க்க போறீங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஹோமத்தை நடத்த போறீங்க.